எல்லாரும் ஆளுக்கு சாட்டை எடுத்துட்டா யார் தான் எம்ஜிஆர் ஆகுறது? எம்ஜிஆர் அப்படியே எடுத்து பண்ணியிருக்காங்க. நலன் குமாரசாமி அண்ணங்கிட்ட இப்படி எதிர்பார்க்கல, ஆனால் நல்லாவே பண்ணியிருக்கலாமோன்னு. கடைசியில் 150 ரூபா பாக்கெட்டு இருந்திருக்கு போல இருக்கு கிரீன் ஸ்டுடியோவுக்கு. அவங்க என்ன ஸ்டுடியோ கிரீன் கிட்ட அந்த 150 ரூபாவும் செலவு பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு. அதுதான் நான் படம் ஃபுல்லாக தேடி இருந்தேன், ஒன்றுமே சொல்ல. உங்கள் தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு? எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா இருக்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அதே தான் எங்கள் தாத்தாவும் சொன்னார். அவரும் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இவர் எம்ஜிஆராகவும் மாறுறாரு, இப்படியே மாற எல்லா படத்தோட தழுவலும் இருக்குது. ஒரு படத்தை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு வாங்க, ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், கஷ்டமாக எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கு. அடுத்த ஜப்பான் அதுதான் ஸ்டூடியோ கிரீன் எவ்வளோ நம்மளுக்கு தூக்கி விட்டாரு. அவருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற பைசாவுக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு பண்ணாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ரேட்டிங்லாம் வேணாம் எனக்கு, 2 ரூபா தைலம் தான் போதுன்ற மாதிரி இது. நம்பியார் வந்தாரு நான் படத்துல. நம்பியார் வர வரைக்கும் படம் அப்படியே ஜவு மிட்டாயா ஈத்துன்னு போச்சு. என் கையில ரிமோட் இல்லை, ஓட்டிலாம் நானும் நினைச்சு பார்த்தேன். அப்புறம் தானே எம்ஜிஆர் வந்தாரு, சும்மா அதிரடியா காமிச்சாருண்ணா எம்ஜிஆர். யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டா எம்ஜிஆர் எப்படி உதவாரோ அதே போல தானே கார்த்தி வந்து உதவினார் எம்ஜிஆரோட ரூபத்துல. அது போல நம்ம 2026 ஒரு எம்ஜிஆர் வருவாரு, ஒரு எம்ஜிஆர் புறப்பாரு, கண்டிப்பா வருவாரு. அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. யாருன்னா எனக்கு உதவி என்னை காப்பாத்துங்கன்னு அப்படி கேட்பாங்க. எம்ஜிஆர் வந்து காப்பாத்தினாருங்க, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அது போல இந்த படத்துல ஒவ்வொரு பாட்டை போட்டு எம்ஜிஆரோட நினைவை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. என்னை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை. யாரு எம்ஜிஆர் சொன்ன டைலாக் அந்த ரோலை இந்த படத்துல கார்த்தியனை எடுத்திருக்காரு. அதனாலேயே இந்த படம் நல்லா ஓடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அவரு அருமையாக இருக்கு படம், கண்டிப்பா பாருங்க. எம்ஜிஆருக்குன்னு எழுதப்பட்ட கதை எம்ஜிஆரே வந்து நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான் ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. சாமியை வச்சுக்கிட்டு தலைவரை வச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்துறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சாமியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க ஐடியாலஜி தான் மெயின். அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. சாமியை எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதை வந்து தெளிவாக அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணால் எப்படி நல்லது இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் அட்டம். நல்லா இல்லை ப்ரோ, மொக்கையா இருக்கு ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, சூற மொக்க படம் ப்ரோ. எம்ஜிஆர் ஓகே, எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் ஃபேனுக்கு கார்த்தி சார் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சில இது அன்னியன் மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. பட் சூற மொக்க படம் ப்ரோ. அதுக்கு டிவி இது ஜனநாயகனே வந்திருக்கலாம். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ஜனநாயகனே வந்திருக்கலாம். ஸ்டோரியே இல்லை ப்ரோ, மொக்க ஸ்டோரி ப்ரோ. அது கடுப்பா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ. மொக்கையா இருக்கு ப்ரோ, லென்த் எல்லாம் இல்லை ப்ரோ, படமே மொக்கையா இருக்கு ப்ரோ. நல்லாவே ஒர்க் ஆச்சு, எல்லாமே இருக்கு ப்ரோ. நலன் குமாரசாமியோட ப்ராப்பரான ஃபிலிம் மாதிரி இது இல்லை. பட் ஆனால் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க, எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் கொண்டு வருவாங்க. ஃபியூச்சரில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அதில் கொஞ்சம் எலமெண்ட்ஸில் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோ நல்லா தான் இருக்குது, ஃபன்னியாக தான் இருக்குது. லேக்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ரொம்ப போர் ப்ரோ. யார் ஆக்டிங்லாம் அந்த அளவு இல்லை, கார்த்தி படம் மாதிரி இல்லை, பொங்கல் மூவிலாம் கிடையாது. இது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஏன்டா வந்தோன்றது வேஸ்ட். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கார்த்தி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு, ரிஸ்க் எடுக்கிற கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ரொம்ப கத்தி மேலே நடந்துக்கிறாங்க நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ரன்னிங் டைம் 2 hours தான். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 4 hours 5 hours ஃபீல்ஸ் ஆகுது. அவங்க ரோல் கம்மி தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. படம் டிஃப்ரெண்ட் ஜானரில் நல்லா இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஓல்டு இதை கிடைச்சிருக்கு. அவன் பொங்கலுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகாது. நல்லா இருந்ததுண்ணா படம். ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்பலாம் இல்லை. கதையே ஒரு லைட்டாக இது மாதிரியாக இருந்ததுண்ணா. படம் வந்து இது கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சில சீனில் வந்து எம்ஜிஆரோட இது பிஜிஎம் போட்டு பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக பயங்கரமாக ஃபேன்ஸ் கூட இது பார்க்கும்போது விசில் ஊதி அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்ததுன்னா. படம் என்ன கதை கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றி படத்தை கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தாங்க. ஏன் கேட்குறீங்க? வேஸ்ட்டுங்க. என்னாச்சுங்க? ஒன்றுமே இல்லை, நல்லா தூங்கி எழுந்து வந்தேன். நல்லா தான், ஒன்றும் இல்லை. வாத்தியார் நாங்கள் வராத வாத்தியார்னு சொல்லியிருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்மளை 2 மணி நேரம் தூங்க வச்சுட்டாங்க. நல்லா ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ஒன்றுமே இல்லை. ஏன்னா கார்த்தி சார் அடுத்தடுத்து ஒரு இது கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பாருங்க, இங்கே ஒருத்தர் சொல்கிற படம் நல்லாவே இல்லைன்ட்டு நான் இங்கே நிற்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட் தலைவா வேஸ்ட் தலைவா, மொக்க பண்ணிட்டாங்க. அதனால வராதே நல்லது. பொங்கலுக்கு அந்த முன்னாடி வந்திருந்தா பெருசாக பில்டப்லாம் பண்ணாங்க. வாத்தியார் வந்தால் அப்படியே 1000 கோடி அடிக்கும், 500 கோடி அடிக்கணும். கடைசியில் 1 கோடி கூட அடிக்காது. ஏங்க வேஸ்ட்டுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பார்க்காம
டேரக்டாவே பார்க்க சொல்லுவேன். ஏன்னா சூதுகம் டேரக்டர் தான் எடுத்தாங்க. ஸோ அது இந்த படமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட். ஓகே, நான் ஒரு தடவை பார்க்கலாம். பழைய எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்குலாம் பிடிக்கும் அந்த படம். நமக்கு காமெடியெலாம் இருக்கா? நான் ப்ராப்பர் நலன் படம் மாதிரி இல்லை, பார்க்கலாம் ஒரு தடவை. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. மற்றபடி படம் ஓகே தான், ஓவரால் நல்லா இருக்கு. ஓகே, நலனோட படங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இல்லை அது மாதிரி இல்லை ப்ரோ, கொஞ்சம் கமர்ஷியலாக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ நலனோட ஃபேனாக வராதீங்க, மற்றபடி நல்லா இருக்கு படம்.